இதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. இரவினில் தவித்திட்ட வேளையிலே முழு நிலவாய் நிலமதில் நடந்தவனே, இடதலை துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ. சோகங்கள் மறைந்திட அருள் புரிவார். இதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்கு ஆறும் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆயரும் மறை வல்லுனருமான புனித அகஸ்தின் அவர்களை நம் தாயாம் திரு அவை இன்று நினைவு கூர்ந்து செபிக்க நமக்கு அழைப்பு தருகிறது. இன்று நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிற நாள். இந்த புனிதருடைய வாழ்க்கை நம் ஒவ்வொருவருக்கும் மனமாற்றத்தினுடைய மிகச்சிறந்த முன்னுதாரணமாக இருக்கிறது. நாமும் மனமாறினால் மட்டுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு உகந்த அன்பர்களாக வாழ்ந்து அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, சமாதானம் கொண்டு வாழ முடியும். அதற்கான வரம் வேண்டி இந்த திருப்பலியின் வழியாக நாம் செபிப்போம். திரு அவை நடுவில் அவர் தமது வாய் திறந்தார். ஆண்டவர் அவரை ஞானமும் அறிவு கூர்மையும் உள்ள ஆவியினால் நிரப்பினார். மாட்சியின் மேலாடையை அவருக்கு அணிவித்தார். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆயரான புனித அகஸ்தீனுக்கு நீரளித்த உளப்பாங்கை உமது திரு அவையில் புதுப்பித்தருள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் அதே உளப்பாங்கினால் நிரப்பப்பட்டு மெய்ஞானத்தின் ஊற்றாகிய உம்மீது மட்டும் தாகம் கொள்ளவும் உன்னத அன்பின் காரணராகிய உம்மையே நாடவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 7-16 முடிய. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம் மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்காக கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் இவ்வாறு நம் மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மோடு இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராய் அனுப்பினார் என்பதை நாங்கள் கண்டறிந்தோம், சான்று பகர்கின்றோம். இயேசுவே இறைமகன் என ஏற்றி அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாய் இருக்கிறார், அன்பில் நிலைத்திருக்கிறார், கடவுளோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்துக்கொள்வது எவ்வாறு? உம் வாக்கை கடைபிடித்தால் அன்றோ? முழுமனதோடு நான் உம்மை தேடுகிறேன், உம் கட்டளைகளை விட்டு என்னை விலக விடாதேயும். பல்லவி. ஆண்டவரே, உமது விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். உமக்கெதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன். ஆண்டவரே, நீர் போற்றுதற்குரியவர், எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். உம் வாயினின்று வரும் நீதி தீர்ப்புகளை எல்லாம் என் இதழால் எடுத்துரைக்கின்றேன். பெரும் செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நான் உன் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சியுறுகிறேன். பல்லவி. ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 23 இறை வார்த்தைகள் 8 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. வெள்ளிக்கிழமை ஆண்டவர் இயேசுவின் தூய இருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கும் நாள். அந்த இருதயத்தின் அன்பிலும் அமைதியிலும் சமாதானத்திலும் வாழ்கிற ஒரு நாள். குறிப்பாக ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளில் பங்கெடுத்து நாமும் கூட நம் வாழ்வில் வருகிற துன்பங்களை, நம் வாழ்வில் வருகிற சவால்களை, போராட்டங்களை துணிவோடு எதிர்கொள்ளுகின்ற வல்லமையை சிலுவையிலிருந்து பெற்றுக்கொள்கிற ஒரு நாள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயம் போல நம் இருதயமும் மாறி ஒருவர் மற்றவரை மன்னிக்க, ஒருவர் மற்றவரின் மீது இரக்கம் காட்ட, ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டு நலமோடு வாழ இந்த நாள் நமக்கு அழைப்பு தருகிறது. அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் இன்றைய நாளினுடைய புனித அகுஸ்தினார். அவரும் கூட தன் வாழ்வை ஆண்டவரை நோக்கி செலுத்தினார். ஆண்டவர் மீது முழுமையான விசுவாசம் கொண்டார். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கிறிஸ்துவை முதன்மைப்படுத்தி வாழ்ந்ததனால் அவருக்கு கடவுளுடைய ஞானமும் அறிவும் முழுமையாய் கிடைக்கப்பெற்று மிகச்சிறந்த கத்தோலிக்க திரு அவையினுடைய மறைப்பணியாளராக அவர் வாழ்ந்தார். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் கூட நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொண்டு வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம். ஆமென். நீங்கள் ஆசிரியர் என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் புனித அகுஸ்தினாருடைய விழாவில் வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அருள் தேடல் என்கிற இந்த யூடியூப் சேனலில் சில நாட்கள் என்னுடைய உதவி பங்குத்தந்தை அருட்தந்தை அகஸ்டின் அவர்கள் திருப்பலிகளை நிறைவேற்றி வருகிறார். இன்றைக்கு அவருக்கு பெயர் கொண்ட விழா என்பதனால் இந்த நாளிலே தந்தை அவர்களுக்கு விழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொண்டு தந்தைக்காக ஜெபிக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, 3 சிந்தனைகளை உங்கள் முன் வைப்பதன் வழியாக இந்த புனிதருடைய வாழ்க்கையை நாம் தியானித்து பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கைக்கான மிகச்சிறந்த பாடங்களை எடுத்துக்கொள்ளலாம். மாறுவதற்கு ஒருபோதும் தாமதம் இல்லை.
நாம் மனம் மாறணும் அப்படின்னு விரும்பிட்டோன்னா எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ரொம்ப லேட்டு இது, இப்போ போய் மனம் மாறி நான் என்ன செய்ய போகிறேன், இப்போ மாறி எனக்கு என்ன வந்து சேர்ந்துட போகுது, அப்படி இல்லை. மனம் மாற வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதற்கான தக்க பருவமும் காலமும் இந்த நொடி பொழுதுமே கூட ஆண்டவருக்கு உகந்த ஒரு நேரமாக மாறிவிடக்கூடும். இரண்டாவது, நம் உள்ளம் கடவுளில் இளைப்பாறும் வரை அமைதியின்றி அலையும் என்கிறார் புனித அகுஸ்தீனார். கடவுளில் போய் நம்முடைய உள்ளம் இணைந்தால்தான், அவரோடு போய் ஒன்றுபட்டு சேர்ந்தால் மட்டுமே நம் வாழ்வு அமைதி பெறும், நிம்மதி அடையும் என்பது அவருடைய மிகச்சிறந்த கண்டுபிடிப்பாக இருக்கிறது. மூன்றாவது, உண்மையும் தாட்சியுமே புனிதத்தின் அடித்தளம் என்பதை அவர் தன் வாழ்வில் கண்டு கொள்கிறார். பிரியமானவர்களே, புனித அகுஸ்தீனார் மாறுவதற்கு ஒருபோதும் தாமதிக்கவில்லை. ஏறக்குறைய 32 ஆண்டுகள் பாவ வாழ்க்கையை அவர் வாழ்ந்தாராம். இன்பம், புகழ், பணம் என்று இந்த உலக பிரமாண காரியங்களில் அதிகமான ஆர்வமும் நாட்டமும் கொண்டிருந்தவராக இருக்கிறார். ஆண்டவரே என்னை தூயவராக்கும், ஆனால் இப்பொழுது அல்ல என்று அவர் கூறி ஜெபித்தாராம். ஆண்டவரே என்னை பரிசுத்தவனா மாத்தோம், நான் நல்லவனா இருக்கணும், உண்மைதான், ஆனா இப்ப இல்லை, இந்த வாழ்க்கை, இந்த நேரம், இந்த தருணம் நான் நல்லா என்ஜாய் பண்ணணும், சுற்றி திரியணும், மனம் போன போக்கில் வாழணும், மனம் விரும்புவதையெல்லாம் செய்யணும். எனக்கு வயசான போது அல்லது எனக்கு எப்போ தேவையோ அப்போ நான் மனம் மாறினா போதும். அந்த மனநிலையில் அவர் இருந்து செபிக்கிறார். ஆனால் கடவுள் அவரை தொட்டபோது, பிரியமானவர்களே, அவர் திருச்சபையினுடைய மாபெரும் புனிதராக, திரு அவையினுடைய தந்தையாக அவர் மாறுகிறார். நம்முடைய வாழ்க்கை பாடம் என்ன? நீங்கள் பாவத்தில் எவ்வளவு தூரம் சென்று கொண்டிருந்தாலும், ஆண்டவரை விட்டு நீங்க எவ்வளவு விலகி போயிருந்தாலும், உங்க வாழ்க்கையால, உங்களுடைய தீய செயல்களினால, பாவங்களினால எவ்வளவு தூரம் நீங்க விலகி போயிருந்தாலும் ஆண்டவரை விட்டு, கடவுளுடைய இரக்கம் அதை விட பெரியது என்பதை அறிந்து கொள்ளுங்க, உணர்ந்து கொள்ளுங்க. அது போதும், நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். உங்களுடைய கடந்த காலம் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்காது. இன்றே உங்கள் புதிய தொடக்கமாக இருக்க முடியும். இன்றைக்கு இந்த நிமிடம்தான் உங்களுடைய புதிய வாழ்விற்கான ஒரு தொடக்கமா இருக்கணும். இரண்டாவது, நம் உள்ளம் கடவுளில் இளைப்பாறும் வரை அமைதியின்றி அலையும் என்று சொல்லுகிறார் இன்றைய நாளினுடைய புனிதர் புனித அகுஸ்தீனார். அகுஸ்தீனார் எல்லாவற்றிலும் மகிழ்ச்சியை தேடினார். சிற்றின்பத்தில் மகிழ்ச்சியை தேடினார், செல்வத்தில் மகிழ்ச்சியை தேடினார், அறிவில் மகிழ்ச்சியை தேடினார், அதிகாரத்தில் மகிழ்ச்சியை தேடினார். ஆனால் இவை எல்லாவற்றிலும் அவருக்கு கிடைத்தது வெறுமை மட்டுமே. வெறுமை தான் அவருக்கு எல்லாத்தையும் கிடைச்சது. எம்டினஸ், நத்திங்னஸ். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவர் இந்த வரிகளை எழுதுகிறார். நம் உள்ளம் கடவுளில் இளைப்பாறும் வரை அது அமைதியின்றி அலையும். எப்பொழுது நம் உள்ளமானது கடவுளில் ஒன்றுபடுகிறதோ, இறைவனோடு இணைகின்றதோ, அப்பொழுதே நம்முடைய மனம் அமைதி பெறும், நிம்மதி அடையும் என்பது அவருடைய மிகச்சிறந்த கண்டுபிடிப்பாக இருக்கிறது. கடவுளால் மட்டுமே மனித உள்ளத்தை நிறைவு பெறச் செய்ய முடியும். உலகம் நமக்கு இன்பத்தை தரலாம், ஆனால் கடவுளால் மட்டுமே அமைதியை தர முடியும் என்பது அவருடைய வாழ்க்கை சொல்லுகிற பாடம். மூன்றாவது, உண்மையும் தாட்சியுமே புனிதத்தினுடைய அடித்தளம். அகுஸ்தீனார் தனது காலத்தில் மிகச்சிறந்த ஒரு அறிவாளி. ஆனாலும் கூட தவறுகளை, குற்றங்களை, பாவங்களை ஒத்துக்கொள்ளுகின்ற
மன தைரியம் அவரிடத்தில் இருந்தது. கன்ஃபஷன் என்கிற தன்னுடைய நூலில் புத்தகத்தில் வெளிப்படையாகவே தன் குற்றங்களை ஒத்துக்கொண்டு அவர் எழுதுகின்றார், அறிக்கையிடுகின்றார். இதன் வழியாக நம்முடைய வாழ்க்கை பாடம் என்ன? உங்களுக்கு நீங்களே உண்மை உள்ளவர்களாகவும் கடவுளுக்கு முன்பாக தாட்சி உள்ளவர்களாகவும் இருக்கணும். பெருமை கொண்டாட புனிதரை விட தாட்சி உள்ள பாவியே கடவுளுக்கு மிக சிறந்தவர், மிக உகந்தவர், நெருக்கமானவர் என்பது இந்த புனிதருடைய ஒரு படிப்பினையாக இருக்கிறது. பெருமை கொண்ட புனிதரை விட தாழ்ச்சி கொண்ட ஒரு பாவியே கடவுளுக்கு நெருக்கமானவராம். ஆம் அன்பிற்குரியவர்களே, புனித அகஸ்தினாருடைய வாழ்க்கையை நினைவு கூர்ந்து செபிக்கிற இந்த நாளில் இவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லுகிறது, விழுவது தோல்வி அல்ல, நீங்கள் விழுந்தால் மீண்டும் எழுங்கள், ஏனெனில் கடவுளின் அருள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. ஆமென். படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே உன் திருவடியில், படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே உன் திருவடியில். உழைப்பினில் கிடைத்திட்ட பொருளெல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே, உழைப்பினில் கிடைத்திட்ட பொருளெல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே, தந்தையை தயவுடன் ஏற்றிடுவாய், தந்தையை தயவுடன் ஏற்றிடுவாய், தாழ்ந்து பணிந்து தருகின்றோம் தருகின்றோம் தருகின்றோம். படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே உன் திருவடியில், படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே உன் திருவடியில். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் மீட்பின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் இந்த பரிவிரக்கத்தின் அருளடையாளம் எங்களுக்கு ஒற்றுமையின் அடையாளமாகவும் பிறரன்பின் பிணைப்பாகவும் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று பலமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிமன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்ற, மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால்
என்று ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானகத் தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ் பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் ஒரே குரலால் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஒரு புனிதருடைய மனமாற்றம் திருச்சபை முழுவதற்கும் ஒரு புதிய ஆற்றலையும் வல்லமையையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்தது. ஆம், கத்தோலிக்க திரு அவையினுடைய மிகச்சிறந்த தத்துவ ஞானியாக, இறையியல் வல்லுனராக புனித அகுஸ்தினார் திகழ்ந்தார். ஏனெனில் அவருடைய வாழ்வில் ஏற்பட்ட மாற்றம், கிறிஸ்துவை அடைய வேண்டும் என்கிற அவருடைய மனம் தேடிய ஆர்வம், கிறிஸ்துவிலேயே என் மனதிற்கு அமைதியும் நிம்மதியும் உண்டு என்கிற மகத்துவமான பேருண்மையை கண்டுகொண்டதால் மட்டுமே அவர் எல்லாவற்றையும் விலக்கி ஓரம் கட்டிவிட்டு, புனித பவுலடிகளார் சொல்லுவது போல, கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன் என்பது போல தன் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்து வாழ்ந்தார். நாமும் கிறிஸ்துவுக்காக நம்மை முழுமையாய் அர்ப்பணித்து வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம். ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதா: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எங்கள் அன்பார்ந்த தந்தையே, உயிர் தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோடி நேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமா. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற உயிர்ப்பின் அமைதியை
ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். கிறிஸ்துவின் திருவுடலும் ஆண்டவரே, இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார். பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார். அருளமுதைந்தார். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர், நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பங்கு கொண்ட கிறிஸ்துவின் திருவுணவு எங்களை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் கிறிஸ்துவினுடைய உடலின் உறுப்பினராகிய நாங்கள் அவராகவே வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மனமாற்றம் பெற்று கிறிஸ்துவின் அன்பு சீடர்களாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.
இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் நிறைந்திடும் அருள்மயமே உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.